सर्वत्र गोविन्दनामसङ्कीर्तनं गोविन्दा गोविन्दा ஆழ்வார் ஆண்டாள் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். 4ஆம் பத்து 8ஆம் திருமொழி. திருவரங்கம் திருப்பதி. திருவரங்கம் ஸ்ரீரங்கம் பூலோக வைகுண்டம். கங்கையின் புனிதமாகிய காவிரியின் நடுவில் இருப்பதும் 108 திருப்பதிகளில் முதன்மையானதும் கோயில் என்பதும் பெரிய கோயில் என்றும் கூறப்படும் திருவரங்கம் ஸ்ரீரங்கத்தை நமது பெரியாழ்வார் பலவாறு வர்ணிக்கிறார் இந்த திருமொழியில். அனுபவிப்போம். மாதவத்தோன் புத்திரன் போய் மறிகடல் வாய் மாண்டானை ஓதுவித்த தக்கனையா உருவே கொடுத்தான் ஊர் தோதவத்தித் தூய்மறையூர் துறைபடிய துளும்பியெங்கும் போதில் வைத்த தேன் சொரியும் புனல் அரங்கம் என்பதுவே. நெடுங்காலமாக கடலில் புகுந்து முன்பே இறந்தவனாகிய பெரிய மாதவத்தோன் புத்திரன் பெரிய தவ முனிவராகிய சாந்தீபினி என்பவருடைய புதல்வனை, அந்த கடலிலே இறந்து போன அந்த தவ புதல்வனை ஓதுவித்த தக்கனையா உருவிரவே தான் கற்ற கல்விக்காக கொடுக்க வேண்டிய தட்சணை, தக்கனையா தட்சணைக்காக அப்படியே அவன் எப்படி இறந்தானோ, இறக்கும்போது எந்த வடிவில் இருந்தானோ அதே வடிவில் திருப்பி அழித்து கொடுத்த அவரிடம் தான் கற்ற கல்விக்காக கொடுக்க வேண்டிய தட்சிணையாக முன்னைய வடிவம் சிறிதும் மாறாதபடி உருவே கொடுத்தான். ஒரு சிறிதும் மாறாதபடி மீட்டு கொடுத்தவனாகிய திருப்பதி எப்படி இருக்கிறது என்றால், தோதவத்தை தூய்மறையூர். அந்த காலத்துல எல்லாம் ஆத்துக்கு போறோமா, துணியெல்லாம் அலசி போடுறோமோ, சோப்புலாம் கிடையாது, சோப்பு போடுறதில்ல, எதுவும் கிடையாது. அந்த வஸ்திரம் தோதவத்தி வஸ்திரம் எப்படி இருக்கு? தூய்மறையூர். வேதம் வல்ல பிராமணர்கள், தூய்மையான ஆடையை உடைய வேதம் வல்ல பிராமணர் காவிரி ஆற்றின் துறையில் நீராடவும், அதனால் அந்த நீர்த்துளிகள் போதில் வைத்த மலர்களில் உள்ள தேன் சிந்த பெற்ற புனல் போதில் வைத்த தேன் சொரியும், தேன் சிந்து அந்த மலர்களில் உள்ள தேன் சிந்தும் அளவிற்கு சொரியும் அந்த இடம் நீர்வளமுள்ள திருவரங்கம் என்கிறார். பிறப்பகத்தே மாண்டொழிந்த பிள்ளைகளை நால்வரையும் இறை பொழுதில் கொணர்ந்து கொடுத்து ஒருப்படுத்த உரைப்பன் ஊர் மறை பெருந்தீ வளர்த்திருப்பார் வருவிருந்தை அளித்திருப்பார் சிறப்புடைய மறையவர் வாழ் திருவரங்கம் என்பதுவே. பிறப்பகுத்தே பிறக்க வேண்டியது இறக்க வேண்டியது மாயமா மறைஞ்சு போறாங்க குழந்தைங்க. எப்படி ஆச்சு? பிறப்பதற்கு உரிய மாண்டு ஒளிந்த இறந்து போறாங்களே, அப்படிப்பட்ட ஒரு பிராமணனது பிள்ளைகளை 4 பிள்ளைகளையும் இறை பொழுதில் நொடி பொழுதில் கொஞ்ச நேரத்தில் பரமபதத்திலிருந்து மீட்டு கொண்டு வந்து கொடுத்த, கொணர்ந்து இறை பொழுதில் கொணர்ந்து கொடுத்து ஒருபடுத்த கொஞ்ச நேரத்தில் பரமபதத்திலிருந்து மீட்டு கொண்டு வந்து கொடுத்து தன்னுடைய தாயாருடன் சேர்த்த வல்லமையுடைய ஒருபடுத்த வல்லமையுடையவனது திருப்பதி ஊரானது எப்படி இருக்கிறது? மறை பெருந்தீ. வேதத்தில் கூறியுள்ளபடி அக்னியை வளர்ப்பதும் வருபவர்களை உபசரிப்பதும், கோஷ்டிகள் பெருமாள் எழுந்து வர்றார், வெளியில் திருவீதிகளில் வலம் வருகிறார், முன்பக்கமும் ஒரு கோஷ்டி பின்பக்கம் ஒரு கோஷ்டி, அப்படியே திவ்ய பிரபந்தம் பாடிக்கொண்டும் அதை பார்ப்பதற்கு எப்படி இருக்கிறது? சொர்க்கத்தை பார்ப்பது போல் இருக்கிறதாம். அப்படி வர்ணிக்கிறார். சிறப்புடை மறையவர், மேன்மை பொருந்திய பிராமணர்கள் வாழ்கின்ற சொர்க்கத்தை போன்றது அந்த திருவரங்கம் என்பதுவே என்கிறார். மருமகன் தன் சந்ததியை உயிர் மீட்டு மைத்துனன்மார் உருமகத்தே வீழாமே உருமுகமாய் காத்தான் ஊர் திருமுகமாய் செங்கமலம் திருநிறமாய் கருங்குவலை பொறுமுகமாய் நின்றலரும் புனலரங்கம் என்பதுவே. மருமகன் தன் சந்ததியை, தனது மருமகனான அபிமன்யுவின் வம்சம் அற்றுப்போகாதபடி உயிர் மீட்டு கொடுத்தவர், பிள்ளைகளை உயிர் மீட்டு கொடுத்து தன் அத்தை மக்களாகிய மைத்துனன்மார் உருமகத்தே
தன் அத்தையின் மக்களாகிய பாண்டவர்கள் பாரத போராகிய நரமேத உருமகத்த யாகத்தில் அந்த யாகத்திலே விழாதபடி குருமுகமாய் அவர்களுக்கு என்ன செய்கிறார், அதாவது கீதா உபதேசம் பண்றார் இல்லையா, அப்படி குருமுகமாய் அப்படியும் எடுத்துக்கொள்ளலாம். குருமுகமாய் காத்தான் ஊர் அந்த இதை ஆச்சாரிய ரூபியாய், குருமுகமாய் ஆச்சாரிய ரூபியாய் காத்தவன், அவர்களை காத்தவன், இறந்து போகாதபடி அந்த யாகத்திலே நரமேத யாகத்தில் இறந்து போகாதபடி காத்து அருளியவது அந்த திருப்பதி ஊரானது திருமுகமாய் செங்கமலம். அந்த கண்ணபிரானுடைய முகம் எப்படி இருக்கிறது, செக்கச்செவேல் என்ற திருமுகமாய் செந்தாமரை போல் எம்பெருமானின் அழகிய திருமுகமும் திருநிறமாய் கருங்குவளை மலரின் பெயர் நிலோத்பல புஷ்பம் சொல்றது. திருநிறமாய் கருங்குவளை அப்படி இருக்க அந்த ஊர், அந்த கண்ணபெருமானுடைய அந்த நிறமும் அந்த செங்கமல முகமும் போன்றதாக அதனை ஒத்து இருக்கிறது, ஒப்பாக இருக்க பொறுமுகமாய் அதனை ஒத்து இருக்கிறதாம். எது? திருவரங்கம், அலரும் புனலரங்கம், வளம் பொருந்திய திருவரங்கம் என்கிறார். தொடர்ந்து அனுபவிப்போம் ஸ்ரீரங்கத்தை பற்றி. ஆழ்வார் ஆண்டாள் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். சர்வத்திர கோவிந்த நாம சங்கீர்த்தனம். கோவிந்தா கோவிந்தா. பெரியாழ்வார் திருவடிகளே சரணம்.